வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். நண்பர்களே, ஒரே நிகழ்வுல 3 சிறுகதைகள். முதல் கதை பேரு சூடு, 2வது கதை பேரு அலாரம், 3வது கதை பேரு விதி. சரி நண்பர்களே, சூடுங்கிற முதல் கதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். கார்மேகம் அப்படிங்கிறவரு ஒரு தனியார் பள்ளியில 11வது 12வது வகுப்புக்கு கணித ஆசிரியரா வேலை பார்க்கிறாரு. ரொம்ப திறமையான ஆசிரியர். தன்கிட்ட படிக்கிற பசங்கள்ல வருஷத்துக்கு 5-6 பசங்களை 100க்கு 100 மார்க் வாங்க வச்சிருவாரு. இவரு நேரத்தையும் வீணடிக்காம பிரிச்சு போட்டு கச்சிதமா வாழ்ந்துட்டு வர்றாரு. காலையிலயும் மாலையிலயும் வீட்லயே பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறாரு. அன்னைக்கு காலையில கார்மேகம் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப காளிப்பேன் அப்படிங்கிற ஒரு கூலி தொழிலாளி தன்னோட மகனை கூட்டிட்டு வந்து கார்மேகத்திட்ட டியூஷன்ல சேர்த்திக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது கார்மேகம் என்கிட்ட டியூஷன் படிக்கணும்னா 1 வருஷத்துக்கு உண்டான பீஸை ஒரே தவணையா என்கிட்ட மாசமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காளிப்பேன் முடியாது அப்படிங்கிறாரு. அது கார்மேகம் ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? உங்க பையனை பாதியிலே துரத்தி விட்டுருனா? நான் வருஷம் டியூஷன் எடுக்க மாட்டேனா? என் திறமையை பத்தி வெளியில விசாரிச்சு பாருங்க, நான் எல்லா கணக்கையும் கட்டுறவன் அப்படிங்கிற மாதிரி திமிரா சொல்றாரு. அது காளிப்பேன் உங்களுக்கு கூட்டல் கழித்தல் கணக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கார்மேகம் ஏளனமா சிரிச்சுட்டு, இந்த கணக்கு கூடவா தெரியாத நான் கணிதாசிரியரா வேலை பார்க்கறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு காளிப்பேன் நீங்க வாழ்ந்த காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாரு. அது கார்மேகம் நான் 56 வருஷமா வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. மீதி இருக்கிற காலம் எவ்வளவு காலம் வாழ போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர் கேட்ட கேள்வி கார்மேகத்தோட நாக்கில் சூடு போட்ட மாதிரி இருக்குது. நாம் எவ்வளவு காலம் வாழ போறோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இந்த கணக்கை நாம எங்க போய் படிக்கிறது? நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு, இது நாள் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பிதுன்னு முழிக்கிறாரு கார்மேகம். இதை பார்த்த காளிப்பேன் சரி, நான் எப்படியாவது ஒன்று பணத்தை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு என் பையனை கூப்பிட்டு வரேன், அப்போ டியூஷனில் சேர்த்திக்காங்க அப்படின்ட்டு கிளம்புறாரு. நண்பர்களே, நமக்கு வாழ போற காலத்துல மீதி எவ்வளோன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி நண்பர்களே, இதே நிகழ்வுல அடுத்தது அலாரம் அப்படிங்கிற சிறுகதை எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். காத்துருங்க.